ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே உங்களோட ஜிமெயிலுக்கு போகலுங்க. இதுக்கு போய்ட்டு இந்த சைட்டில் இப்படி தான் வரும். இந்த சைட்டில் போயிட்டு இதில் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டுகளை இதில் காட்டும். புதுசாக ஒரு அக்கௌண்ட் வரணும்டா இதை கொடுக்கணும். another அக்கௌண்ட்டாண்டு இதை கொடுத்தீங்கண்டா இப்படி வரும். கூகுள்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லொக் போட்டிருக்கிறதால எனக்கு இப்படி வருது. நீங்கள் லொக் போடலையேண்டா ஓகே. இதில் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது. இதை கொடுத்துட்டு மை பர்சனல் மை ஒர்க் அண்ட் பிஸ்னஸ்ன்றது மை பர்சனல் யூஸாக கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் நேம் கொடுக்கணும். உங்கள் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டு மாதம் கொடுக்கணும். இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. மேலா ஃபீமேலா ஆண்டு கேட்கும். இதை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வெறும் ஏற்கனவே ஷோவாகும் ஜிமெயில் நேம். உங்களுக்கு புதுசாக ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். உங்களோட நீங்கள் ஏதாச்சும் கொடுத்து நோட் பண்ணால் இதில் கொடுங்க. இல்லைன்னா இதில் இருக்கிற ஓகேன்னா அதையே கொடுத்துக்கொள்ளலாம். நான் அதையே கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சது ஞாபகம் இருக்கிறது ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப லாகின் பண்ணணுமெண்டா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. சில நேரம் நான் கொடுத்தது ஏதாச்சும் இல்லைன்னா ஏதாச்சும் நம்பர் ஏதாச்சும் சேர்த்து கொடுக்கணும். கொடுத்தா இப்போ ஓகேன்னு வந்துடுச்சு. இப்போ இது மாதிரி வரும். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறது கேட்குது. ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ன்னு கொடுத்து இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. தட்டி வந்துட்டு ஓலன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது மாதிரி வரும். கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஆக்டிவ்ன்றதை கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். அக்செப்ட். ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுத்தது ஏகமெண்ட் நிறைய இருக்குது. அதில் நான் இப்போ ஓப்பன் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலும் இல்லை, புது அக்கௌண்ட் ஒன்று மட்டும் இருக்குது. கூகுள்லேருந்து வந்துருக்குது. அது இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணினா அப்படி தான் வரும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி.